அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நீங்களும் ஒரு தொழில் முனைவரே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியை சிறம்பட வழிநடத்த சகோதரர் ஹைதர் அலி அவர்களை அழைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. உலகெங்கிலும் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்திருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உடன் இணைவோம், உழைப்போம், உயர்வோம் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவோரே என்ற அடிப்படையில் தேர்ஜியுடன் இணைந்திருக்கும் அனைவரையும் முன்னணி தொழில் முனைவராக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் கீழ் பல வாரங்களாக சனிக்கிழமை அன்று நாம் இதே நேரத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய பல வார ஒன்று கூடலுக்கு இன்று ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் உரிமம் பெற்று இன்றே வருமானம் பெறுங்கள் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை டேப்ஜி நிறுவனம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நேரம், அறிவு, உழைப்பு இந்த மூன்றை மட்டுமே முதலீடாக கொண்டு ஒவ்வொருவருடைய தொழில் முனைவோராகும் கனவினை நிறைவேற்ற டேப்ஜி உங்களுடன் இணைந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்று 2 பொருட்களை வியாபார ரீதியாக வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய 2 பொருட்களை உங்களிடையே அறிமுகம் செய்வதில், ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்ட அந்த பொருட்களின் பற்றிய விவரங்களை அதிகமாக தருவதில், அந்த பொருட்களை கொண்டும் நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவில் இன்று 2 பொருட்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இயற்கை மரச்செக்கு எண்ணெய், ஆர்கானிக் உட்பிரஸ் ஆயில் மற்றும் கல்வி மென்பொருள், எஜுகேஷனல் சாஃப்ட்வேர், இந்த 2 ப்ராடக்ட்களையும் எவ்வாறு மார்க்கெட்டில் சந்தைப்படுத்துவது, அதிலிருந்து உங்களுக்கு என்ன லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கின்றது, இதை போன்ற விவரங்களை இன்று டேப்ஜியின் சிஇஓவும் டேப்ஜியின் அட்வைசரி கமிட்டி மெம்பர்களும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு தகவலை எட்டி வைத்த பின் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலுக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். முதலாவதாக இயற்கை மரச்செக்கு எண்ணெய், உட்பிரஸ் ஆயில், அம்மணி இயற்கை மரச்செக்கு எண்ணெயை பற்றி மேலதிக விவரங்களை தந்து உங்களுடைய வியாபார முன்னேற்றில் டேப்ஜியும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வருகிறார் அன்பு சகோதரர் முகமது ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் பேரருளால் டேப்ஜியின் அயராத உழைப்பால் இதற்கு முன்பு அறிமுகம் செய்திருந்த அம்மணி நாட்டு மரச்செக்கெண்ணெயை அறிமுகப்படுத்திய சகோதரர் ஹனீஃப் குவைத்திலிருந்து அழகான பிரசன்டேஷனை பண்ணியிருந்தார். எங்களுடைய நிர்வாக சார்பாக எனக்கு கொடுத்த சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை எப்படி நான் இந்த டீலை நம்ம மெம்பர்ஸ் இத்தனை நாள் இப்போ கூடியிருக்காங்களோ அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிற தகவலை சகோதரர் கசாலி நமக்கு ஒப்படைச்சிருந்தார். அதன் அடிப்படையில் இது ஒரு ஃப்ரேம் அக்ரிமெண்டா வேர்ல்டு வைடா நம்ம மெம்பர்ஸுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற தகவலை நாங்கள் ஒரு ஃப்ரேம் அக்ரிமெண்ட் பண்ணி அதை இந்த மெம்பர்ஸுக்கு இதன் மூலியமா டேப்ஜின் மூலியமா என்ன நாங்கள் லாபத்தை அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணதான் நான் வந்திருக்கேன். இதில் அன்பான சகோதரர்கள் மெம்பர்ஸுக்கு எல்லாம் இத்தனை நாள் நம்ம ஒரு ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்ல விற்று இதை எப்படி நீங்க பயனடையணும் அப்படிங்கிற தகவலை
நான் வரக்கூடிய ஒரு 2-3 ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதுல வந்து தெளிவா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க வந்து மெம்பரா இருந்து சப்ஸ்கிரைபரா ஆகி இதுக்கான கனெக்டிவிட்டி எல்லாமே நாங்கள் பேக்ஹேண்ட்ல tapji.online தளத்துல ஏற்கனவே நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அல்லாஹ்வின் கிருபையால, இறைவனின் துணையால எல்லாமே சக்சஸா போயிட்டு இருக்கு வரைக்கும். இப்ப சில ஸ்லைடை உங்கள் முன்னால நான் ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு ஆஸ் எ மெம்பரா நீங்க என்ன பலனை அடையலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்லைடு இந்தியாவில் நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதன் மூலியமா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை இங்க நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா இது இன்னைக்கு பிளான் வந்து நாங்களே வந்து ஒரு இதுல லீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். டேப்ஜி தான் வந்து ப்ரொமோட் பண்ண போறோம். இன்னைக்கு யாரையும் இந்த ப்ராடக்ட்டையும் இது பண்ண கூடாது, ப்ரொமோட் பண்றது கிடையாது. இன்னைக்கு மெம்பர்ஸுங்களுக்கு இத்தனை நாளா நம்ம கூட பயணிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அம்மனி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கிட்ட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். இதன் மூலியமா இப்ப 3 எண்ணெய்கள், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை 3ஐயும் நீங்க மார்க்கெட்டுக்கு இமிடியேட்டா கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு நீங்க விற்கலாம். இதனால வித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை இங்க நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இதுல வந்து 3 வெரைட்டியான எண்ணெய் அவங்க வந்து டேப்ஜி மூலியமா ப்ரொமோட் பண்ண வேர்ல்டு வைடா எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாங்க. அது அண்டர் நெகோசியேஷன் சைன் பண்ணிட்டோம் நாங்க. இந்த 3 எண்ணெய் கோகனட் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1 லிட்டர், கடலை எண்ணெய் 1 லிட்டர். அதாவது அதுல வந்து 2 டைப் வருது. 500 லிட்டர் மில்லி 2 பாட்டிலா நீங்க ஆர்டர் பண்ணணும். இதனால இந்த மெம்பர்ஸுக்கு இதனால என்ன பயன் சொல்லும் போது, டேப்ஜியோட மெம்பர்ஸுக்கு நாங்க 2 மூலியமா 2 வகையில 2% ப்ராஃபிட் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில டேப்ஜிக்கு வந்து 1/3 டேப்ஜிக்கும் 2/3 வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ப்ராஃபிட்ல டைரக்டா டீல் பண்ணிட்டோம். இது வந்து எந்த ஒரு ஒலிவு முறையும் கிடையாது. இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். இந்த செக்கு முறை என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 வகையில நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 11 பாட்டில் நீங்க வந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க ப்ராஃபிட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணனா நீங்க ரெக்கமெண்ட் பண்ற இடத்துல ஒவ்வொரு பாட்டிலுக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க பண்ற இதுல 3ல இருந்து 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க 2 வகையில நீங்க பிளேஸ் பண்ணும் போதே ஆர்டரை டேப்ஜி ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய ப்ராஃபிட்டை பாக்கி இருக்கிற போனோம் இவன்றது போவோம், அங்கிருந்து டிஸ்பாச் பண்ணிடுவாங்க. இதே நீங்க 11 பீஸுக்கு மேல போயிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 5ல இருந்து 8% உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 1 லிட்டருக்கு கிடைக்கும். இது வேரியேஷன் ஆகும். இது அப்ராக்சிமேட்லி பர்சன்டேஜ் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பர்சன்டேஜ்ல வந்து நீங்க அப்ராக்சிமேட்லியா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்மேனா இருந்து நீங்க உங்களால மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அல்லாவுடைய துணையால நீங்க ஒரு 1500 பாட்டில் பண்ணும்போது ஒரு 40,000 to 50,000 ருபீஸ் வரைக்கும் நீங்க உங்களால ஈல்டிங் ஏற்ற முடியும்ங்கிற ஒரு கால்குலேஷன் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இதன் மூலியமா நீங்க வந்து இந்த 3 ப்ராடக்ட் இமீடியட்டா ஆன்லைன்லயும் ப்ராஃபிட் நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் ரேஷியோ 5% வரைக்கும் 3 to 5% வரைக்கும் கிடைக்கும். ஆன்லைன் இல்லாத நீங்க பல்கா ஆர்டர் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 8% வரைக்கும் நீங்க ஈல்டு, அதாவது ப்ராஃபிட்டை வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா அதனுடைய டீட்டெயில்ஸை ஃபர்தரா நீங்க டேப்ஜி ஆன்லைன்ல போயிட்டு மெம்பர் ஆகிட்டு அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய சகோதரர் கசாலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க எப்படி மெம்பர் ஆகணும், உங்களுடைய பார்ட் என்ன, நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கணுங்கிறத எல்லாம் கிளீனா அவர் சொல்லுவாரு. இது வந்து சாராம்சம். நீங்க ஒரு வாரத்துல 10,000 ரூபாய் நீங்க வந்து ஈல்டிங் பண்றதுக்கான வழியை நாங்க பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்லியா வருஷத்துக்கு நீங்க வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட், இந்த அம்மனி செக்கு ஆயில்ங்கிற ஒரு ப்ராடக்டை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா 40,000 to 50,000 ருபீஸ் வரைக்கும் கொண்டு வர எல்லா பிளானும் நாங்க வச்சிருக்கோம். நீங்க வாங்க பேசுங்க. இது வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி நாங்க வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட் பவுடர்ல இருந்து டேப்ஜி பவுடர் வரப்போகுது, வரக்கூடிய வாட்கள் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஒரு சேல்ஸ்மேனா நீங்க இதன் மூலியம் மெம்பரா பயணிக்கும் போது இது இந்தியாவில் இருக்கிற சகோதரர்களும் ப்ரொமோட் பண்ணலாம். இதே ப்ராடக்ட் சவுதியில யாருக்கு வேணுமோ அதையும் இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய வாரத்தில் சவுதி பிரைஸும் நான் தரப்போறேன். பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க வந்து லாபம் இதுல வந்து 5% வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆன்லைன் இல்லாம நீங்க பல்கா ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் 8% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது சவுதிலையும் குவைத்ல இன்னைக்கு ப்ராடக்ட் ரெடியா இருக்கு. அதை தவிர்த்து இந்தியாவில் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதன் மெம்பர் ஆகிற ப்ரொசீஜர் வந்து திரும்ப நான் சொன்ன மாதிரி கசாலி சகோதரர் சொல்லுவாரு. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஹலால் இந்தியா சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து ப்ராடக்ட் நல்ல ஒரு ப்ராடக்ட். இப்போ இந்த COVID-19ல இந்த கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட், ஹெல்த்தி வைஸாவே அது வந்து நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் ஹைலி டிமாண்டட் ப்ராடக்டா நமக்கு எல்லா இடத்துலயும் நம்ம கஸ்டமர் வந்து கிளைம் பண்ணாங்க. இதனால இந்த மெம்பர்ஸுக்கு நான் ஒரு ஃபர்தரா தகவல் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புறேன்னா, இதை நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும் பட்சத்துல இது வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து உங்க வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். அதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. இதோட இல்லாம இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாம இதை கூட வந்து இதன் கூட நிறைய பவுடர்ஸ், இன்னும் டிடர்ஜென்ட் பவுடர், இன்னும் மற்ற இன்ஃபர்மேஷன், இந்த டிஷ் வாஷர் எல்லாமே நாங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்க ஆயிட்டீங்கன்னா இதுல கொண்டு போகலாம். எங்களுக்கு அல்டிமேட் கோல் ஈச் மெம்பர் ஒரு 60 to 70 80 1000 ரியால் வரைக்கும் ஈட்டணும் இதன் மூலியமா. அதுதான் எங்களோட அல்டிமேட் கோலா நாங்க இருக்கோம். இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள் இதனுடைய தெளிவான பிரசன்டேஷன் கொடுப்போம். இந்த ஹலால் இந்தியா சர்டிஃபிகேட் வாங்குறதோட மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் GBCS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் அம்மோனியா ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இவங்க இன்டர்நேஷனலாவே இது வந்து ஸ்டாண்டர்டா வந்து இது கொண்டு போயிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர்களுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலும் லைசன்ஸ் வாங்கி அதுவும் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு அடிக்டிவும் கிடையாது. இது எங்கள் டேப்ஜி மூலியமா இவங்க வந்து இந்த வேர்ல்டு வைடா ப்ரொமோட் பண்ற அந்த ஃப்ரேம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுல தேர்வு நிர்வாகமாகவும் ரொம்ப நாங்க பெருமைப்படுகிறோம். இந்த ப்ராடக்டை மேலும் கொண்டு போயிட்டு மக்களே சேர்க்கவும், இந்த டேப்ஜியுடைய மெம்பர்ஸ் யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்களை வந்து நல்லபடியா வந்து இதனுடைய அட்வான்டேஜ் எடுக்கவும் நாங்க அதை வந்து பயணிக்க கடமைப்பட்டிருக்கோம். இது சவுதியில வரக்கூடிய நாட்களில் சவுதியில எப்ப கிடைக்கும் என்னங்கிற விவரத்தை நாங்க கூடிய சீக்கிரம் இதில் டிஸ்பிளே பண்ணலாம்னு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி ஆலோசிச்சு மற்றும் இதனை பற்றி ஏதாவது தெளிவான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க கண்டிப்பா டேப்ஜி BDM tabji.online என்ற தளத்திலையும் அதனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுலயும் நீங்க வாங்க. இதனுடைய மெம்பர் நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா அதனுடைய வெப் பேஜ் வந்து tabji.online அப்படிங்கிற இதுல நீங்க வந்தீங்கன்னா நீங்க மெம்பர் ஆகுதுன்னு லாகின் யூசர், உங்களுக்கான டேஷ்போர்டு, நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அப்ஃப்ரண்டே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். பாக்கி இருக்கிறது ஒரு அம்மனி எங்க மூலியமா நாங்க செட்டில் பண்ணிடுவோம். உங்களுக்கு டிஸ்பாச் வந்து ஆர்டருக்கு எங்க நீங்க சொன்னீங்கன்னா அட்ரஸ் கொடுங்க, அந்த அட்ரஸுக்கு உங்களுடைய ஆர்டர் வந்து கரெக்டா வந்து சேர்ந்துடும். இதனுடைய குவாலிட்டி, இதனுடைய ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம இதா இருக்கு. அதோட இல்லாம இன்னொரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதனுடைய பிளாட்ஃபார்ம் நீங்க விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்மை வந்து டேப்ஜி வந்து பேக் எண்ட்ல tabji.online இல்லாம அமேசான் சவுதி அரேபியா noon.com இதுலயும் எங்களுடைய லோக்கல் பார்ட்னர் கூட அக்ரிமெண்ட் போட்டு அந்த ப்ராடக்டை நாங்க லான்ச் பண்றோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது அஸ் மெம்பரா ப்ரொமோட்டரா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சைட்ல போயிட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ஒரு கோடு கொடுப்போம், ப்ரொமோஷன் கோடு. அந்த கோடு நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இமீடியட்டாவே. ஸோ நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் உங்க ப்ராஃபிட்டை. இதை சேர்த்து இது நீங்க எப்படி மெம்பர் ஆகணும், நீங்க எப்படி இதுல வந்து இணைந்து எங்களோட போகணும் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கணும்னாலும் உங்களுக்கு ஆசையா இருந்தாலும் எங்களை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தல இதுல வந்து நீங்க வாங்க. இது info@tabji.line கம்யூனிகேட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருங்க, அதுலயும் வாங்க. நீங்க மேற்கொண்டு என் கூட பயணிங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாம இன்னும் பல ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். வேர்ல்டு ரைவ்ல எல்லா ப்ராடக்ட்டையும் குவாலிட்டி வைஸா செக் பண்ணி எங்க குவாலிட்டி டீம் கன்ஃபார்ம் பண்ண பிறகும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நாங்கள் டிஸ்பிளே பண்ண தகவலை பதிவு பண்றோட. இதுக்கு மேல ஏதாவது கேள்விகள் இருக்கும்போது வரக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பேக் டு ஹைதர் அலி பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ ஹஃபீஸ் பாய். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கின்றது. அடுத்ததாக சகோதரர் கசாலி அவர்கள் நாஸ் அகாடமியின் கல்வி மென்பொருளை பற்றி, சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன், அந்த மென்பொருளை பற்றி அவர்கள் விளக்கம் தந்த பின்னால் 2 பொருட்களுக்காகவும் அம்மணி மரச்சீக்கு எண்ணெய் அதற்காகவும் நாஸ் அகாடமியுடைய அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளுக்காகவும் கேள்வி பதில்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக டேப்ஜி கம்பெனியின் CEO சகோதரர் கசாலி அவர்கள் நாஸ் அகாடமியுடைய கல்வி மென்பொருளை பற்றி, மேலும் டேப்ஜியில் எவ்விதம் சப்ஸ்கிரைபர் ஆகுவது என்பது போன்ற விவரங்களை இங்கே தர வருகிறார் சகோதரர் கசாலி. எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவர்களையும் டேப்ஜியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதற்கு முன்னாடி நம்ம சகோதரர் ஹபீஸ் அவர்கள் அம்மணி செக்காயலை பற்றி விவரம் கொடுத்தார்கள். இப்போ அந்த அம்மணி செக்காயல் எங்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்கு. அதை இங்கிருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து கோயத்துலேயும் இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் வீக் ரீச் ஆகிருக்கு. அதையும் வந்து நீங்கள் வந்து விற்கலாம். அதுக்கப்புறம் அதே ப்ராடக்டை நம்ம வந்து சவுதிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ அதனுடைய ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் அம்மனியை பற்றி சொன்னேன். மற்றபடி இப்போ வந்து இதில் ரெண்டாவது ப்ராடக்டாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இந்த எஜுகேஷனல் சாஃப்ட்வேர். ஏற்கனவே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், இந்த எஜுகேஷனல் சாஃப்ட்வேர் வந்து ஒரு 3-in-1 மாதிரி. ஆல்ரெடி வந்து நம்ம அதனுடைய ஃபவுண்டர் நவீத் ரஹ்மான் வந்து இது ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்கில் நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை மாதிரி ஒரு அதில் வந்து தொழில்நுட்பம் இருக்குது. ரெண்டாவது, ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்எம்எஸ் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த எல்எம்எஸ் உடைய ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. மூன்றாவதாக அதில் வந்து குவிஸ் ப்ரோக்ராம், கேள்வி பதில் கேட்டு அவங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு மார்க் கொடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இது. 3-in-1 இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். அப்போ அதனுடைய ஃபவுண்டர் ஓனர் சவுதி அரேபியா இருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஆமாம், இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படிலாம் யாருக்கெல்லாம் மார்க்கெட் பண்ணலாம்னா ஸ்கூலில் போய் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு அதிகமான உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லையோ போயிட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக எந்த மாதிரி இப்போ ப்ரைஸில் என்ன மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம், அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கின்றது ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் இதில் கொடுக்க விரும்புகிறேன். ஆமாம், ஆக்சுவலாக வந்து எந்த ஸ்கூல் போனாலும் குறைஞ்சது 40 ஸ்டூடெண்ட் இல்லாத ஸ்கூல் கிடையாது. அப்படி ஒரு 40 பேர் உள்ள ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்போ பெரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா 200 ருபீஸ், இந்தியன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து இதனுடைய டோட்டல் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுன்னா வந்து 8000 ருபீஸ். இந்த 8000 ருபீஸ்ன்றது வந்து பெர் மந்த், எவ்ரி மந்த் தே ஹேவ் டு பே. அப்போ அப்படின்னும் போது அதனுடைய 10% வந்து இந்த டேப்ஜனுக்கு வந்து கிடைக்கும். யார் டேப்ஜியில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலாக எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த 800 ரூபா கிடைக்குதுன்னா இது நாட் ஓன்லி ஆக்சுவலாக ஒரு ஒன் டைம் சேல். இந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 1 இயருக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டைம் மார்க்கெட் பண்ணுற விஷயமே 9600 வந்து பெர் ஆனம் உங்களுக்கு கிடைக்குது வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு விஷயம். அதே சமயத்தில் வந்து ஆக்சுவலாக இப்போ நியர்லி 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட 2வது பக்கெட் போனோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக சார்ஜ் வந்து நமக்கு கம்மியாகுது. பெர் ஸ்டூடெண்ட் 150 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. அகெயின் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 15,000 ஆகுது பெர் மந்த். அதில் நம்ம பீப்புளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் வந்து 1500. இந்த மாதிரி 4 வகையான ப்ரைஸ் அதில் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து ஓகே 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்க, அடுத்த ஸ்லாக் வந்து 250, அதனுடைய ப்ரைஸ் வந்து பெர் ஸ்டூடெண்ட் 125. அதுக்கு அடுத்த ஸ்லாக் வந்து 500. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 2000 ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுற படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஸ்கூலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 4 சாஃப்ட்வேர் அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது மந்த்லி வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து 2 lakh ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நியர்லி 20,000 கிடைக்கும் இந்த சாஃப்ட்வேரை சேல் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, இது வந்து நாட் ஒன்லி ஆக்சுவலாக வந்து ஒன் மந்தோடைய இன்கம் கிடையாது, இது ரெகுலர் மந்த்லி இன்கம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நியர்லி 2,40,000 கிடைக்கும் பெர் ஆனம். இது இந்த மாதிரியான இதை விஷயத்தை வந்து நம்ம எப்படி அணுகிறோம், வந்து ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து லாபம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன நெட்வொர்க் தான். நெட்வொர்க் எல்லாரும் நினைப்பாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது என்னன்னா உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் ஊதியம். நீங்க உழைத்தீர்களானால் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். ஆமா, அது மாதிரி நீங்க மற்றவங்களையும் நீங்க தூண்டலாம், அவங்களும் உழைத்தாருங்களா அவங்களுக்கும் வந்து இதுல வந்து லாபம் கிடைக்கும். இதுல வந்து ஆக்சுவலா 3 வகையான விஷயத்தை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்று வந்து நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க, சேல்ஸ் பண்றதால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எது பக்காவாக சேல்ஸ் ஆகுது நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்னும் போது ஈவன் அந்த பீப்புளோடய நம்ம வந்து ஜாயின் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போடுவோம். அப்போ அதில் வந்து நமக்கு வந்து அதில் ஜாயின் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போடும்போது
நமக்கு தெளிவாக தெரியும் இந்த ப்ராடக்ட்ல வந்து இப்போ மார்ஜின் கிடைக்குது. ஈவன் நீங்கள் அந்த மார்ஜினை அனுபவிச்சுட்டே கூட நீங்கள் அந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து இப்போ 2 ப்ராடக்ட் இப்போ நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து நான் முடித்த பிறகு நம்ம சகோதரர் ஆஃபீஸ் அதை விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இப்போ 2 ப்ராடக்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரி, எப்படி நம்ம வந்து டேப்ஜி மெம்பர் ஆகிறது? இப்போ இந்த இதில் டேப்ஜி மெம்பர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து வச்சுருக்கோம். பெர் மெம்பர் வந்து 5000 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆக்சுவலாக இந்த 5000 ரூபா நாங்கள் பேமெண்ட் பண்ணுறதால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இந்த இந்த 5000 யார் பே பண்ணுறாங்களோ இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பே பண்ணுற மந்த்தும் ப்ளஸ் 1 இயரும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி தரோம். இந்த 13 மந்த்ஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக எந்த பொருளை வந்து நம்மகிட்ட வாங்கினாலும் அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொருளை வாங்க வரீங்க, அந்த பொருளுக்கு நாங்கள் வந்து ஒரு 5% நாங்கள் வந்து ஈவன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நாங்கள் பாயிண்ட்ஸாக கொடுத்துருவோம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு 5% கொடுத்தோம்னா அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ஐட்டம் அதே ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐட்டம் ஃப்ரீயாக கிடைக்கும். இட் மீன்ஸ் நீங்கள் ப்ராடக்டை வாங்கி மெம்பர் ஆகாமல் நீங்கள் அது உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கலாம். இது வந்து அன்பெய்டு மெம்பர்ஸ்க்கு உண்டான ஃபெசிலிட்டி. இப்போ நீங்கள் மெம்பர்ஸ் ஆகிட்டீங்க, ஆக்சுவலாக மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மெம்பருக்கு என்ன கிடைக்குன்னா பாயிண்ட்ஸும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக வந்து பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதே சமயம் அடிஷ்னல் ஒரு 10% நாங்கள் ப்ராஃபிட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டு 10,000க்கு நாங்கள் 1000க்கு நாங்கள் வந்து 5% கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபாவும் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலாக பெய்ட் மெம்பர்ஸ்க்கு உண்டான ஒரு வருமானம். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக சில பேர் வந்து நாங்கள் பெய்ட் பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் ஒரு குரூப்பாக வந்து நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க ஒரு குரூப்பாக சேர்றாங்க, மினிமம் வந்து ஒரு 20 அப்படி ஒரு குரூப்பாக வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறோம். ஆனால் அதுவும் ஃப்ரீ கிடையாது. பட் இந்த மெம்பர்ஷிப் ஃபீயை நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டில் நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிப்போம். பண்ணியிருப்போம். ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய டீட்டெயிலு. இப்போ எங்களை ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு 4 வாரமாக வந்து ஒன்லி ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து எங்களுடைய நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. மெம்பரை எப்படிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து அரவணைக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம், அதுக்கு உண்டான சஜஷன் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் எல்லாம் இப்போ நம்ம டெவலப் பண்ணி இப்போ வெப்சைட் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அது வந்து இன்னைக்கு நைட்டு தான் அப்லோட் பண்ண போகிறாங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் லைவ் நீங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இன்ஷால்லா நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு டேப்ஜி மெம்பருக்கும் நாங்கள் டீச் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது 10 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளை வந்து ஒரு 50 பொருள் வாங்கும்போது அது ஈவெண்ட் 9 ரூபாய்க்கு கூட தரலாம். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது 8 ரூபாய்க்கு கூட தரலாம். ஆனால் நாங்கள் என்ன விரும்புகிறோம் அதுன்னா, நாங்கள் வால்யூமாக பர்ச்சேஸ் பண்ணி ஈவன் இதில் உள்ள மெம்பரு ஒன்று விற்றாலும் அந்த லாபம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் இந்த ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம குரூப்பாக நம்ம சேரும்போது பல விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் வால்யூமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம குரூப்பாக சேரணும். அந்த குரூப்பாக சேர்றவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்னா சீரியஸ்னஸ் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியே இருந்து மக்களை கூட்டு வருவோம். அவங்கள வச்சு ஒரு எங்களுடைய ப்ரோக்ராம் வாரம் 1 மணி நேரம் தான் நடக்கும். 1/2 hour மோட்டிவேஷனும் 1/2 hour இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த வாரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் அந்த எங்களுடைய டேப்ஜியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்கறதுக்காண்டி ஃபுல் டைம் நாங்களே எடுத்துக்கிட்டோம். இதில் ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு உங்ககிட்ட பகிர விரும்புகிறோம். பொதுவாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் போனாலும் எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுங்கன்னுவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசி என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 லட்சம் கொடுங்க 3 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கேட்பாங்க.
ஆனா நாங்க இதுல வந்து என்ன விரும்புறோம்னா, உங்ககிட்ட பிரான்ச்சைசி நாங்க வந்து வாங்க போறதில்ல. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்களுக்கு பல ப்ராடக்ட் வந்து பிரான்ச்சைசியா கொடுக்க போறோம். பிரான்ச்சைசி மாடல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா பொருளுமே. அப்ப அதனால வந்துட்டு இதுல மெம்பர் ஆனவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பல ப்ராடக்ட்ல அவங்க வந்து கலந்துக்கலாம். பல ப்ராடக்டோடைய பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதனுடைய டீட்டெயில் வந்து ஆக்சுவலா நீங்க இத வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். நாளையிலேருந்து இந்த ஃபுல் டீட்டெயில் இதில் அப்டேட் ஆகும். இப்போ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இது உள்ள டவுட். இப்போ நாங்க 3 விஷயத்த சொல்லியிருக்கோம். அம்மணி ஆயிலை பத்தி சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து நாஸ் அகாடமியோட சாஃப்ட்வேர் பத்தி சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆக்சுவலா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இதுல உங்களுடைய டவுட் எது இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி சகோதரர் கசாலி அவர்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கையை உயர்த்தலாம். உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் உங்களுடைய கேள்வியினை கேட்பதற்கு. முதலாவதாக தன் கையை உயர்த்துவதன் மூலம் முதல் கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுகிறார் சகோதரர் ரஷீத் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. கசாலி பாய்க்கு இது கொஸ்டின். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 2 விஷயம் பேசியிருக்காருன்னு. ஒன்று வந்து இந்த அம்மனி செக் ஆயில் இதை பற்றி, அடுத்தது வந்து இந்த வெப்சைட்டுடைய இதை பற்றி ஸ்கூலுகளுக்கு பண்ணுறதுக்கு. பட் இப்போ நீங்கள் சொல்கிறது ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றது எனக்கு புரியல. அது கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ இந்த நாஸ் அகாடமியை பற்றி நான் வந்து ஒரு சொன்னேன், சாஃப்ட்வேரை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் கேட்டான்னு சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஒரு ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. வாங்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குற ப்ரைஸு, ஒரு நிமிஷம் அந்த டீட்டெயில் நான் எடுத்துக்கிறேன். ஷேரிங் அலோவ் பண்ணுங்க. நல்லா இருக்கா? ஷேர் பண்ணுங்களா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ சகோதரர் கேட்ட மாதிரி, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க வச்சுக்கிங்க. அப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் பேசிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த சாஃப்ட்வேர் விற்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. எங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது எங்களுடைய மெம்பர் ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இந்த நாஸ் அகாடமியோட நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கலேருந்து ஒரு மெம்பர் அங்கே போவாங்க, போயிட்டு டெமோ கொடுப்பாங்க. டெமோ கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும், இந்த 15,000 ருபீஸ் வந்து மந்த்லி அவங்க வந்து பே பண்ணதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி அவங்க அந்த கான்ட்ராக்டில் அந்த 15,000 ருபீஸ் மந்த்லி பே பண்ணும்போது அந்த கமிஷன் அந்த 1,500 உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகிடும். அப்போ இது வந்து இது என்னன்னா, இது வந்து ரெகுலர் இன்கம். இதில் வந்து மாதம் உங்களுக்கு ரெகுலராக போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக நீங்கள் பிடிச்சிட்டு வரும்போது இந்த இன்கம் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில். இது கிளியரா? ஹலோ ரஷீத் பாய். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பாருங்க. நன்றி சகோதரர் கசாலி அவர்களே. அடுத்ததாக கேள்வி கேட்கும் வாய்ப்பினை பெறுகிறார் சகோதரர் சிவா ரியாத். சிவா ரியாத், நீங்க ஓபன் பண்ணுங்க. நன்றி.
நன்றி கசாலி பாய், ஹைதர் பாய். ஒரு அருமையான முயற்சி. இது ஒரு பெரிய தொழில் நிறுவனமாக, கூட்டு அமைப்பாக அமைய வாழ்த்துக்கள். இதுல 2 விஷயம் நான் பார்த்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த செக் இது பத்தி சொன்னீங்க. அது இப்போ தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அது எல்லா இடமும் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இப்போ அதை அதுல இன்வால்வ் ஆகுறேன், அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். அதை இப்போ இங்க ஃபர்ஸ்ட் அதை அதுக்குன்னு ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமா, இல்ல கிரெடிட் ஃபெசிலிட்டி மாதிரி இருக்குதா? ஓகே. பிளஸ் இங்க ஏதாவது ஸ்டோரேஜ் நீங்க ஹப் மாதிரி வச்சு அங்க வச்சிருக்கிறீங்களா, அதை வாங்கி வைக்கணுமா? அப்புறம் இங்க உள்ள அமேசான்ல நான் அதை போட்டோம்னா இப்ப என்ன மாதிரி 10 பேர் போடும்போது அது எப்படி அந்த அந்த ஒரு கான்செப்ட் பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த ஸ்கூலிங் இதுவும். அதுக்கு ஏன்னா ஸ்கூலிங் இந்த சாஃப்ட்வேர் சொன்னீங்க, அது வெறுமனே இன்ஸ்டலேஷன் அது மட்டும் இல்ல, அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பிளஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். அது எல்லாமே அதாவது இதை சேல் பண்றவங்க இன்வால்வ் ஆகணுமா, இல்ல அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் இருக்கு, நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தானா? ஓகே, தேங்க்யூ சிவா சார். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பல ப்ராடக்ட்டை இங்கே விற்க வரோம். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம மாஸ்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையெழுத்து போடுறது அந்த மாஸ்டரோட பீப்புளை தான், மாஸ்டரோட தான் சைன் பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் ஆக்சுவலாக சேல் பண்ண உடனே இதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் ஆக்சுவலாக டெமோ கொடுக்கறதுக்கு டெக்னிக்கல் பீப்புள் இந்த சாஃப்ட்வேரை விற்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த கம்பெனி சென்னையில் இருந்தாலும் இதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ சவுதி அரேபியாவில் இருக்காரு. இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நாட் நெசசரி டு விசிட் டைரக்ட்லி. அவங்க அவங்களோட ஆஃபீஸ்லேருந்தே அவங்க டெமோ கொடுப்பாங்க, அதே சமயத்தில் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் பீப்புள் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஆக்சுவலாக எந்த சிரமம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சிரமம் என்ன, அந்த பீப்புளை மார்க்கெட் பண்ணி செல் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒரு பார்ட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இது சாஃப்ட்வேர் சம்மந்தமான கேள்விக்கு உண்டான பதில். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம பொதுவாக நம்ம என்ன இதில் இந்த கேஷ் பேமெண்ட்டை பற்றி நம்ம அதிகமாக இதில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் சிரமப்படுறது என்ன அப்படின்னா, இந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய பீப்புள் கிட்ட போய் இந்த ப்ராடக்ட் வைக்கும் போது 1 மாதம் கிரெடிட் கொடு, 2 மாதம் கிரெடிட் கொடுக்கும் போது ஒரு மனிதன் ஒரு 10 லட்சத்தை வச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணும் போதும் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா 5 லட்சம் கிரெடிட்ல போய் நிற்குது. 5 லட்சத்துல அவன் ப்ரொடக்ஷனே பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னும் போது அவனுடைய பெரும் பகுதி அவனுக்கு அங்கே போய் மாட்டிக்குது. அதனால அதையும் உதவி பண்ற மாதிரி தான் அவங்களோட ரொட்டேஷன் நடக்கணுன்றதுக்காண்டி நம்ம கேஷ் தான் நம்ம இதில் கொடுக்குறோம். இப்போ கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடையாது. அது ஆக்சுவலாக அது எதுனா அதில் என்னன்னா அந்த தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம அந்த ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி நம்ம இதில் நம்ம அலோவ் பண்ணல. சரிங்களா? கேஷ் தான். நன்றி மிஸ்டர் சிவா, நன்றி கசாலி பாய். அடுத்ததாக கேள்வி கேட்கும் வாய்ப்பினை பெறுகிறார் அபூபக்கர் முகமது இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் கசாலி பாய், டாப்ஜி எல்லாருக்கும், மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வலைக்கும் சலாம். இந்த மெம்பர்ஸை பற்றி சொல்லியிருந்ததுல அன்பெய்டுன்னு இதை பாயிண்ட் பண்ணி அதை பற்றி மட்டும் வேணும். வேற பெய்டு அக்கௌண்ட் நம்பர் எப்போ கொடுப்பீங்க, அது என்ன, இப்போ பெய்ட் பண்ணுறது மெம்பருக்கு எவ்வளோ நாளில் பே பண்ணணும் மெம்பர் ஆகிறதுக்கு, அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸு, அது டைம் லிமிட் நீங்கள் ஒன்றும் சொல்லல. அடுத்து அன்பெய்டு மெம்பருக்கு பாயிண்ட்னு சொன்னீங்க, அது நான் சரியாக கவனிக்கலையா எனக்கு, அது மட்டும் கொஞ்சம் அன்பெய்டு மெம்பருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 5000 டைம் லிமிட் எப்போ பே பண்ணணும் என்ன இதுன்ட்டு. அடுத்து இந்த ப்ராடக்ட் இப்போ இந்தியாவில் ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இன்கேஸ் நான் சொன்னேன்னாக்கா அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்களா இல்லை எப்படி, அது சொல்லுங்க. அடுத்து இங்கே சவுதிக்கு எப்போ, நான் ஆக்சுவலாக ஜித்தாவில் இருக்கேன், சவுதிக்கு எப்போ வருது, இங்கே சவுதியில் ஜித்தாவில் பண்ணலாமா என்ன இதுன்ட்டு நீங்கள் ஐடியா கொடுங்க என்னன்னு. இல்லை ஜித்தா இல்லை எங்கே என்ன இதுன்ட்டு, ஜித்தா யான்பு இது 2 ஆளுங்க இருக்காங்க. நான் ஜித்தாவில் இருக்கேன், ஜித்தாவில் செய்யறதுக்கு. ஓகே சகோதரர், ஆக்சுவலாக ஒரு 3 கேள்வி ஒன்றா கேட்டுட்டீங்க, எனக்கு ஞாபகம் வேற இருக்கணும். ஒன்னொன்னா கேட்கறேன், நீங்க சொன்ன பிறகு நான் மறுபடியும் கேட்பேன். சரிங்களா? ஓகே. ஆக்சுவலாக அந்த அன்பெய்டு மெம்பர்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன ஊக்குவிக்கிறோன்னா,
யாருக்குமே எல்லாருக்கும் தொடர்புன்னு ஒன்று இருக்கும். அந்த தொடர்பை வச்சு அவங்க உடனே வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கலாம், 5000 பே பண்ண முடியல, அதனால ஓகே உங்கள் வீட்டுக்கு வாங்கினாலும் அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து லாபம் கிடைக்கணுன்றதுக்காண்டி ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு 5% நாங்கள் கொடுக்குறோம்னா 5% நாங்கள் கேஷாக கொடுக்க மாட்டோம். அன்பெய்டு மெம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து 5% ஈக்குவலான வேல்யூவை பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அந்த பாயிண்ட்ஸாக கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த 5% போது அது 100% வரும்போது என்னால் திரும்ப அதே ஐட்டத்தை நீங்கள் வாங்க முடியும், ஃப்ரீயாக வாங்க முடியும். அந்த பாயிண்ட்ஸை கொடுத்து நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம். இதுதான் அன்பெய்டு மெம்பருக்கு உண்டான ஒரு தகுதி. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்த செக்காயில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 4 இடத்துல தான் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. திருச்சி, துறையூர், இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல. இன்னும் சென்னைக்கெல்லாம் வந்து அவங்க வைக்கல. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரான்ச்சைசி சிஸ்டத்தில் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன அதில் பிளான் பண்ணுறோன்னா, சில பேர் வந்து நாங்கள் வால்யூமாக வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க வால்யூமாக வாங்கி வச்சு அங்கே டெலிவரிக்கு உண்டான ஃபெசிலிட்டியை அவங்க மூலமாக பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூமோட லாபத்தை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மினிமமாக வைக்கக்கூடிய பீப்புளுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி விட்ருவோம். அப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து பெய்டு மெம்பருக்கு வந்து ப்ராஃபிட் கேஷ் கிடைக்கும், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அன்பெய்டு மெம்பருக்கு வந்து ஒன்லி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க எப்போ வந்து மெம்பர்ஷிப் ஆரம்பிக்கலாம், நீங்கள் இப்போவே ஆரம்பித்தாலும் சரி, எந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதம் ஃப்ரீ. அதுலேருந்து 1 இயர் வந்து அதில் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து வேலிடு. சரிங்களா? 1 இயர் வேலிடு. இப்போ சப்போஸ் நீங்கள் 31ஆம் தேதி ஜூலையில் வந்து இது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அந்த 31ஆம் தேதி அது ஒரு நாள் தான் கிடைக்கும், ப்ளஸ் 12 மந்த்ஸ் கிடைக்கும். 31ஆம் தேதி நீங்கள் இது ஜூலை 1ஆம் தேதி வாங்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த மாதமும் கிடைக்கும், அதுக்கு அடுத்த 12 மாதமும் கிடைக்கும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷனுடைய வேல்யூ. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த இன்னையில இருந்து யார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் சரி 2021 டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு வேலிடிட்டி இருக்கு. இட் மீன்ஸ் அடிஷ்னலாக நாங்கள் ஒரு 4 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ மொத்தம் ஆக்சுவலாக இந்த மாதத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 12 மாதம் ப்ளஸ் ஒரு 5 மாதம் உங்களுக்கு வந்து 17 மாதம் வேலிடிட்டி. ஏன்னா மக்களை வந்து ஆர்வப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய வேலிடிட்டியை நாங்கள் 17 மாதமாக இப்போ கொடுக்குறோம். இப்போ யார் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டிசம்பர் 21 வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்கு. சரிங்களா? இதுதான் 4 இடம் சொன்னீங்க, திருச்சி, துறையூர், இன்னும் 2. ஒரு நிமிஷம், இதோடைய ஓனரே இங்கே இருக்காரு. இது பண்ணி விடுங்க. ஹனீஃபை ஓப்பன் பண்ணுங்க. ஹனீஃப் பாய், ஹனீஃபாய் அன்மியூட்ல தான் இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதுங்களா? கேக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியாங்கள்ல, அதாவது துறையூர், திருச்சி இந்த வட்டாரங்கள்ல எங்க ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோங்க, நேரடியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை இந்த மாதிரி போன்ற மற்ற நகரங்கள்ல நம்ம இன்னும் இல்லை. நீங்க இப்ப அங்க எடுத்து பண்ணணும்னா டேப்ஜி மூலியமா இணைஞ்சு தாராளமா இதை எடுத்து நீங்க செயல்படுத்தலாம். இப்ப அட் பிரசன்ட் துறையூர், திருச்சி 2 இடம் தான். துறையூர், திருச்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க டைரக்டா கொடுத்துட்டு இருக்குது, பெரம்பலூர்ல கொடுத்துட்டு இருக்கோம் கடைகள்ல. நீங்க எடுத்து இது என்னங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. அதாவது எல்லாத்துக்குமே தேவையான பொருள், இன்னைக்கு அத்தியாவசியமான பொருளும் ஆயிடுச்சு. இப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கியத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் வந்து அதுலதான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க, அவங்களோட ஹியூமன் சிஸ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துறதுல. அப்ப வந்து இது வந்து ஒரு ரொம்ப பெரிய சந்தை. என்ன சந்தைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த பொருள் நம்ம காலையில இருந்து காலையில 3 வேளை சாப்பாட்டுக்குமே நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளா இருக்கு. அப்ப வந்து நீங்க தாராளமா இதை எடுத்து இதை பண்ணலாம், டேப்ஜோட இணைஞ்சு நீங்க இதை இணைஞ்சு செஞ்சலாம். இல்ல இப்ப திருச்சி, பெரம்பலூர்ல சொன்னாக்க சொல்ற இடத்துக்கு நீங்க கொடுத்துருங்களா கொண்டு வந்து? நீங்க தமிழ்நாட்டுல இந்தியால எந்த இடத்துக்கு சொன்னீங்கன்னாலும் எங்களால பொருளை வந்து கொடுக்க முடியும். இப்ப டேப்ஜி மூலியமா இணைந்து செயல்படுறதுனால இப்ப அவங்க சவுதி மற்ற நாடுகளுக்கும் அவங்க இதை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க இந்தியால எங்க டெலிவரி கொடுக்க சொன்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். இப்ப மெட்ராஸ் கொடுக்க முடியும் சொல்றீங்க இல்லையா? அதுக்கப்புறம் சொன்னாங்க சகோதரர் வந்து சவுதியை பத்தியும் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு அவங்களோட ப்ராடக்ட் வந்து குவைத்தில் ரெடி அவைலபிள் இருக்கு. அது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ டெலிவரி பண்ண முடியும்.
அப்புறம் சவுதிக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது மேபி ஒரு ஏன்னா இங்கே உள்ள ப்ரொசீஜர்லாம் நாங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். அது கோத்ரூ பண்ணி கொண்டு வரதுக்கு எப்படி குறைஞ்சது வந்து மினிமம் 1 மந்த் எடுக்கும். இந்த 1 மந்த்தில் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தால் அதையும் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். இங்கே எப்படி நாங்கள் டெலிவரி பண்ணுற சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து சிஸ்டம் மூலமாக டெலிவரி பண்ணுவோம் இன்ஷால்லா. இல்ல ஊர்ல இப்ப பெரம்பலூர், திருச்சி இதுல சொன்னாக்கா கொண்டு வந்து அந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைன் டெலிவரி எங்கிட்ட இருக்கு, டோர் டெலிவரி இருக்கு. இது இல்லாம ஆக்சுவலாக அந்தந்த ஊர்ல உள்ளவங்களையும் நாங்க வந்து பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணி டோர் டெலிவரி பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஆள் இல்லை டெலிவரி பண்ணுறதுக்குன்னா நாங்கள் ஆன்லைன்ல டெலிவரி பண்ணுவோம். 2 விதமான விஷயத்தை நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எப்படி கொரியர் மாதிரியா? கொரியர் மாதிரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் டோர்ல. சரிங்களா? இப்போ 2 சிஸ்டம் இப்போ இருக்கு. எங்க ஆள் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. எங்க ஆள் இல்லையோ இப்போ உங்களுக்கு வந்து கொரியர் மூலமா உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இதுதான் வந்து இப்போ உள்ள செட்டப். சரிங்களா? ஓகே. கொரியர் சார்ஜ் அவரு யாரு ஹனிபாய் இது பண்ணிக்குவாங்களா இல்ல அது எப்படி? அதான் ஒரே ஒரு தகவல். நீங்க வந்து இப்போ எங்க கூட மெம்பரா ஜாயின் பண்ணி வரும்போது பல்க் ஆர்டர் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி மெம்பர் தான் நினைக்கிறேன். அதை எப்படி செக் பண்றது? நான் ஆன்லைன்ல போய் ஏற்கனவே பண்ண நீங்க அந்த வெப்சைட் கொடுத்தப்பே கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அது சரியா வரல. அப்புறம் பண்ண நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் யூசர் நேம் நாங்க அனுப்பிச்சிருக்கோம். திரும்ப உங்க டீடைல் வந்து எங்க இதுல நீங்க இமெயில் அனுப்புங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்க பல்கா நீங்க ப்ரோமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனோட ப்ராஃபிட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னா நீங்க பல்கா பண்ணா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும். அதையும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க எங்க கூட தொடர்பு இருங்க. நாங்க உங்களுக்கு ஃபுல்லா என்ன ஃபீட்பேக் வேணும் நாங்க தரோம் உங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ். ஓகே. மற்ற சகோதரர்களுடைய கேள்வியை நம்ம எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதால இது ஒரு டிஸ்கஷனா இல்ல கண்டினியூ பண்ண வேணாம். இதோட முடிச்சுக்கோ. நல்லது. ஓகே. ஹைதர் பாய் நன்றி. அடுத்ததாக SGS கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். கசாலி பாய் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இது 4வது மீட்டிங் உங்களோட கனெக்ட் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அம்மணி ஆயில் அவர் பேசினாரு, திருச்சிக்காரு துறையூர்காருங்கப்ப இன்னும் கொஞ்சம் வலிமையும் பெருமையும் இருக்குது. நான் சென்னையை சேர்ந்தவன். எனக்கு டேப்ஜில முதல் வாய்ப்பு கொடுத்தது நம்ம கசாலி பாய். அது வந்து எனக்கு பெருமை மிகு ஒரு சந்தோஷமான விஷயம். அது அந்த நேரத்துல நான் வந்துட்டு அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நானு. இப்ப என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க இந்த மெம்பர்ஷிப் சொன்னீங்க, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு உங்களுடைய இணையத்துல இருக்கேன் நானு. இப்ப நீங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்டு பர்ச்சேசிங்க்கு பிசினஸ் லெவல்ல பண்றப்ப அதனுடைய மெம்பர்ஷிப் என்ன, அது ப்ராஃபிட் எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி சர்வீஸ் இருக்குங்கிறத பத்தி நிறைய கொஸ்டின்கள் இருந்து நீங்க பண்ணினீங்க. நான் வந்துட்டு ஐம் நாட் பிசினஸ் மேன், நான் சர்வீஸ் ஓரியன்டான ஒரு பர்சன். நான் வந்துட்டு என்னுடைய ஒர்க் சர்வீஸ் தான், நாட் பிசினஸ். ஆனா சர்வீஸா இருக்கிற நான் வந்துட்டு என்னை பத்தி சொல்லணும்னாக்க நான் ஒரு லோகோ டிசைனர், ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஆளு, பேக்கிங் டிசைன் பண்ணக்கூடிய ஆளு, அது கூட நான் பிரிண்டிங்கோட பண்ணி கொடுக்குறேன். ஒரு ப்ராடக்ட் வெளியே மார்க்கெட் வரணும், அதுக்கு எல்லா ஒர்க்கும் பண்றோம். இது டோட்டலா சர்வீஸ். இந்த சர்வீஸ் இருக்கிற நான் வந்துட்டு உங்களோட இணைஞ்சா எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, நான் பிசினஸ் பண்ண முடியுமா? அது இந்த தளம் எவ்வாறு எனக்கு உதவியாக இருக்கும், நான் இந்த தளத்துக்கு என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுங்கிறத சுருக்கமாவே சொல்லுங்க. அப்புறம் பர்சனலாவே நான் நிறைய கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க போல கொஸ்டின் கேட்கறதுக்கு. நன்றி. ஓகே. இல்ல இந்த நீங்க வந்து முதல்ல பேசும்போது நான் பிசினஸ் மேன்ல சர்வீஸ் பண்ணீங்க. சர்வீஸ் நீங்க ஃப்ரீயா பண்றீங்களா காசு பண்றீங்களா? சத்தியமாக காசுக்கு தான் பண்ணுகிறேன். அப்ப பிசினஸ் தான் பண்றீங்க. அதே நீங்க பிசினஸ் பண்ணல சர்வீஸ் பண்ண சொன்னீங்களா? அதான் எனக்கு டவுட் ஆகி போச்சு. ஓகே. அப்போ இதுல வந்து ஆக்சுவலா இதுல என்ன அப்படின்னா, பொதுவா இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து யுக்தின்னு சொல்றாங்க. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டிசைன் பண்றீங்க ஒரு பேஜ். இந்த பேஜ் டிசைன் பண்ணும்போது ஒரு சில ஃபெசிலிட்டிலாம் நீங்க வந்து எனக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் நான் வந்து பண்ணி கொடுப்பேன், ஒரு பேஜ் பண்றதுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் டு. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா வந்து போய் நம்ம டிசைன் பண்ணா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ, எப்படி பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி பல கவலை இருக்கும். ஆனால் இது வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெக்கோட நீங்க எதையும் விற்கும் போது என்ன அப்படின்னா, மற்ற மக்களுக்கு வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்க, நீங்க வந்து நம்ம ஊர்ல டைலர் கடை இருக்கு. அந்த டைலர் கடைக்கு 10 பேர் போனாலும் 10 பேருக்கு அளவு எடுத்து தான் வந்து தைப்பாங்க. அது நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா. ஆமா. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து சர்ட் விற்கப்படுது. அந்த சர்ட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா இருக்க லட்சக்கணக்கான பேருக்கு அவன் விற்கிறான். ஆனா விற்கும் போது சைஸ் என்ன பண்ணிட்டான், ஆமா ஸ்மாலு,
மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்னு சொல்லி ஒரு 5-6 ஐட்டத்தை சுருக்கிட்டான். நீங்க நெட்டா இருங்க, குட்டையா இருங்க, தடியா இருங்க, ஒல்லியா இருங்க, அதை பத்தி கவலையே இல்லை. அவன் கொடுக்க சட்டை நீங்க மாட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப இதுதான் ஒரு டெக்னிக். இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கொண்டு வந்ததால, சைஸ் வாரியா மக்களை வந்து செலக்ட் பண்ண வச்சதால உலகம் ஃபுல்லா இந்த பிசினஸ் நடக்குது. இல்லைன்னா உலகம் ஃபுல்லா டைலர் சுத்திட்டு இருக்கணும். புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு யுக்தியை நீங்க யூஸ் பண்ணி என்னுடைய பேச்சுக்கு தான் சார்ஜ்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க மக்கள்கிட்ட ஏற்றி வைப்போம். நீங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா சார்ஜ், இவர் பாருங்க இந்த ஸ்பெக்கோட இந்த சார்ஜ் பண்றாரு, ஆமா இந்த அவ்வளோ இந்த அமௌண்ட் வந்து சூப்பர் அமௌண்ட், ப்ளஸ் வந்து சூப்பரா பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப். சாதாரண சொல்ல மாட்டோம், எங்களுடைய ப்ரூஃப் பார்த்து. இப்ப ஆக்சுவலா எல்லா மக்களுக்கும் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நானே இப்பவே கொடுத்துட்றேன். எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை டிசைன் பண்ணவர் கார்த்திகேயன் சார் தான். அவர் சென்னையில இருக்காரு. போதுமா சார்? டாச்சி. நன்றி நன்றி நன்றி. ஆமா, இதே ஒரு மார்க்கெட்டிங் தான். இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க பிரைஸை கொடுத்துருங்க, மக்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ உங்க பிசினஸ் பண்ணலாம். எது இப்போ நம்மளுடைய டார்கெட்டை பின்ட்டு பிளான் நீங்க பண்ணலாம். பின்னில இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் நீங்க வந்து பிசினஸ் பண்ணலான்றதான் நம்முடைய டார்கெட்டு. இதுல என்ன அப்படின்னா வந்து நேற்று கூட ரியாத் தமிழ் சங்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாம் இணைந்தா பல விஷயத்த நம்ம வந்து இந்த உலகத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஒரு கேரளாக்காரங்க வச்சிருக்காங்க. ஆமா, அதே சமயத்துல ஏன் தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட இல்லைன்னா நம்ம இன்னும் இணையத்துக்கு தயங்கிட்டு இருக்கோம். இணையும் போது கண்டிப்பா அதை விட பல மடங்கு பெருசா நம்ம வந்து பண்ண முடியும்ன்றதான் வந்து நான் இது மூலமா தெரிய வைக்க விரும்புறேன். சரிங்களா? உங்க ப்ராடக்ட்டையும் விற்க முடியும். ஓகே, அதான். ஸோ அப்ப எனக்கு அந்த மாதிரி கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்க ப்ரமோட் பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா 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 அதனாலதான் சர்வீஸ். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுகிறார் முஸ்லிம் ஜமாத் மும்பை. அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. வலைக்கம் கேளுங்க, கேள்வி கேளுங்க. யாரு? பாம்பே என்னக்கா சொன்னீங்க கேள்வி? காசி. சாரி, நான் கொஞ்சம் கவனிக்கல, கொஞ்சம் கவனம் சதுரிச்சு. சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பாம்பேல இருந்து பேசுறேன், காசிம். பாம்பேக்கு டெலிவரி ஆகுமா? எப்படி ஆகும்? டெலிவரி கொடுப்பீங்களா? என்ன இதெல்லாம்? அது டிரான்ஸ்போர்டேஷன் யார் பொறுப்பெடுப்பா? இப்போ ஆக்சுவலா வந்து பாய், நான் முஸ்லீம் ஜமாத் பாய்க்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். பாம்பேக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த குவான்டிட்டி வந்து நீங்க ஆன்லைன்ல போயிட்டு அம்மனியில வந்து நீங்க ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் 3 பாட்டில் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து இது மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் நம்பர் தான் நல்லா இருக்கும். ஸோ பல்கில் வந்து ஒரு 2000 லிட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரக்கு போட்டு அனுப்பிச்சிருவாங்க, டைரக்டா உங்க இடத்துக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது பாசிபிலிட்டி இருக்கு, பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஹனீஃப் சகோதரரும். நீங்க பிஃபோர் நீங்க ஆர்டர் பண்ற வந்து குவாலிட்டி செக்னு உங்களுக்கு ஒரு உங்க மனசு நிறைவு வரணும். அதை நீங்க ஒரு ஆன்லைன்ல அம்மனியில போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கிங்க. எங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், இல்லை taggonline.comல இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். அதுல நீங்க ஆர்டர் பண்ணீங்க 3 பாட்டில். இன்ஷா அல்லாஹ் வந்த பிறகு நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதுதான் இதனுடைய தரப்பு. உங்களுக்கு கண்டிப்பா பாம்பேக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். நன்றி. அடுத்ததாக கடைசி 2 கேள்விகளில் முதல் கேள்வியை கேட்கிறார் சகோதரர் முஹைதீன். ஹலோ, வலைக்கும் சலாம். பாய், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போ வந்து ரியாத்லேருந்து பார்த்துருக்கேன். எல்லாருமே அங்கே இருக்கு, ரியாத்ல இருக்க வந்து அதிகம் பேர் இருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சியா கேக்கா. கசாலி பாய்கிட்ட எனக்கு சில இது கேட்க வேண்டியிருக்கு. இப்போ பாய் அந்த அம்பனிக்கு ஆயில்ட்டையும் கேட்க வேண்டியது. கசாலி பாய், இப்போ ஸ்கூல் ஐட்டம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஸ்கூல் ஐட்டத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பணம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்குன்னு சொன்னாங்க, ஒரு டீம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. நாம போய் முதல்ல எப்படி பேச வேண்டியிருக்கோம்? இப்போ வந்து நான் வந்து இந்த கல்வி சார்ந்த விஷயத்துலாம் இருக்கேன். ஆனா நம்ம ஸ்கூல்ல போய் நம்ம வந்து பார்க்க போறோம், அவங்களோட ஹெட் மாஸ்டரோ இல்லை அதனுடைய லீடர்கிட்ட போய் பார்க்க போறோம், நிறுவனர்கிட்ட போய் பார்க்க போறோம். அவங்களுடைய எந்த அளவுக்கு நம்ம வந்து
அதை பத்தி பேசுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அதை பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து எல்லாம் வந்து ஸ்கூல் அடைச்சுதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கான்டாக்ட் இருக்கனால டைரக்டா போய் பார்க்கலாம். நம்ம ஊர் இப்போ என்ன தென்காசி மாவட்டம் புளியங்குடி, அப்போ அந்த மாதிரி ஏரியால நம்ம போய் பார்க்கலாம்னா எந்த அளவுக்கு நான் போய் ஸ்டார்ட் பண்ணது எப்படி? ஓகே, இதுல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நீங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோவிட்னு சொல்லிட்டு இப்போ யாருமே ஸ்கூலுக்கு போகல, எல்லாம் இருந்தா அந்த ப்ராடக்ட் இப்போ பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த அங்க உள்ள ஒரு கரஸ்பாண்டோ இல்லை ஓனரோ அவங்கள நீங்க சந்திச்சேன்னா இப்போ எங்ககிட்ட வந்து 3-in-1 ஆன்லைன் ப்ராடக்ட் இருக்கு, இந்த எஜுகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கூலுமே ஆன்லைன் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எங்களோட வெப்சைட்ல அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் இருக்கு. அந்த டீட்டெயிலை நீங்க எடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல போய் நீங்க பேசலாம். பேசின பிறகு அதோட ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நாஸ் அகாடமியோட மெம்பர் வந்து அவங்களோட தொடர்பு கொள்வாங்க. அதில் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அவங்க தொடர்பு கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எப்போ அவங்க டெமோக்கு டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல அந்த டீம் வந்து டெமோ கொடுக்கும். அந்த டெமோவில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு உண்டான சார்ஜஸும் அதில் கிடைச்சிடும். இதான் அதோட டீட்டெயில். அது ஒண்ணு. அதே ஒரு சின்ன அதை டெமோ பண்ணும்போது வந்து ஒவ்வொரு கஸ்டமரா போய் பார்க்கும்போது சரிமா இல்லை 2-3 கஸ்டமர் சேர்த்து வச்சுட்டு பார்க்கணுமா? இல்லை இது வந்து என்னன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து தனித்தனி கஸ்டமர் தான் இது. ஆமாம், நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒரு 10 ஸ்கூல் ஒரு குரூப் கீழே இருக்குன்னா 10 ஸ்கூலையுமே இப்போ ஒரு டைம்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம்ல அவங்க 10 ஸ்கூல்ல இருந்து வந்து டெமோ காமிக்கலாம், டெமோ இவங்களாம் கொடுக்கலாம். 10 ஸ்கூல் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா இப்போ சென்னையில் ரீசெண்டாக அந்த மாதிரி தான் வந்து ஒரு 10 ஸ்கூலை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த 10 ஸ்கூலுக்கும் ஒரு டைமை கொடுத்து டெமோ கொடுத்தாங்க. அப்போ டெமோ கொடுக்கும்போது பல பேர் பல கொஸ்டின் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி இருக்கு, இந்த ஜூம்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி சமயத்தில் உள்ள விஷயம்லாம் வந்து அதிகமாக அந்த டெக்னிக்கல் பீப்புள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆயில் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் ஆர்டர் பண்ணா எந்த அமௌண்ட் எப்படி எவ்வளவு தூரம் வந்து இப்போ ஒரு இது நிர்ணயம் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு தூரத்துக்கு இப்போ தென்காசி மாவட்டம் புளியங்குடினா இந்த அளவுக்கு வரக்கூடியது, இந்த அளவுக்கு வாங்கினா வருவாங்க, ஒரு அமௌண்ட் வாங்கினா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கா? ஹபீஸ் பாய், அது பல்க்ல வாங்கும்போது நீங்க வந்து 2-3 வகையான டெலிவரி இருக்கு பாய். அதுல நீங்க 1ல இருந்து 11 பாட்டில் வரைக்கும் போது ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணது பெஸ்ட். ஏன்னா அந்த காஸ்ட் வைஸ் நாங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க 12க்கு மேல போயிடுச்சுன்னா இன்ஷால்லா 500 பாட்டில் வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா அதுல 2 வகையான இருக்கு. ரெகுலர் சர்வீஸ் ஒன்று இருக்கு, லாரி, அதாவது இன்னொன்று பஸ் சர்வீஸ், நைட் பஸ் சர்வீஸ் இருக்கு. நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், லாபம் மெம்பரா. அதோட இல்லாம ஒரு 1000 மேல போயிடுச்சுன்னா டைரக்டா லாரி வீட்டுல வந்து டெலிவரி பண்றாங்க. 2000 இல்ல 1000 இருந்து 2000 பண்ணா 3 இடத்துல டிஃப்ரெண்ட் டெலிவரினாலும் அவங்க வந்து பண்ணிடுவாங்க. இன்ஷால்லா நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இந்த டீடைல் ஃபர்தரா நம்ம பேசிக்குவோம். இன்ஷால்லா எல்லா பேமெண்ட்டும் நீங்க வந்து அட்வான்ஸா வந்து நாங்க சொல்ற இடத்துல TapG அக்கௌண்ட்லயோ எங்க வேணும் போட்டு போனோம் உங்களுக்கு டெலிவரி வந்து கிடைச்சிரும். இன்ஷால்லா உங்களுடைய என்ன ப்ராஃபிட் இருக்கோ அது நான் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்ஷால்லா இதுதான். ஓகே. இதுல வந்து இப்போ சில சமயம் அதிகமா வாங்கிட்டோம், லேட் ஆகுது, எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் எப்படி செட் பண்ணுவோம்? டிமாண்ட பார்த்து செல்ஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்காங்க. செல்ஃப் லைஃப் அது வந்து தருவோம் நாங்க ஒரு 6 மாசம். அது நீங்க மார்க்கெட் பண்ணிக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் அது மேல வைக்க முடியாது. வெளிநாட்டுனா கொஞ்சம் அதிக செல்ஃப் லைஃப் இருக்கு. அந்த லைஃப்லாம் நாங்க தருவோம். அதை பத்தி உங்க டிமாண்டை பத்தி நீங்க கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். 2 வகையில நீங்க வந்து ஆர்டர் எடுக்கலாம். ஒன்னு ஆர்டர் எடுத்துட்டு யூஸ் பண்றாங்கன்னா தான் நீங்க உடனே போகலாம். 6 மாசம் உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் எடுக்கிற பாலிசி வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கிடையாது. சரி சரி, அதான் கேட்டேன். சார்ந்த விஷயங்கள் அப்போ ஃபர்தர் கூடுதல் தகவல் இன்ஷால்லா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மெம்பரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல போயிட்டு நீங்க ஒரு மெம்பரா வந்து சேருங்க. மொய்தீன் பாய் www.tapg ஆல்ரெடி மெம்பர் ஒரு இதுல பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப இதுல இன்ஷால்லா போய் பண்ணதா இருக்கா? இமிடியேட்லா இன்ஷால்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் பாஸ்வேர்ட் வந்திருக்கும். அதுல வந்துட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் மத்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்ஷால்லா. ஓகே ஹைதர் பாய், நன்றி. அடுத்ததாக கடைசி கேள்வி சகோதரர் அகமது முசம்மில். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி வந்து சகோதரர் கசாலி பாய்க்கு. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக் என்ன வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி இப்போ வந்து அவர் ரியாதுல தான் இருக்காரு. இப்ப 24 லிட்டர் கேட்டிருக்கிறாரு. நான் ஒருத்தர் தான் ரெஃபர் பண்ணேன். சரிங்களா? இப்ப எனக்கு என்னன்னா
இப்ப நம்ம வந்து மார்க்கெட் பண்ண போறது ஃபுல்லா நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட மார்க்கெட் பண்ண போறோம். அப்போ பிரைஸ் வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து 160ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம டேப்ஜில உள்ள மக்களுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து கான்பிடென்ஷியலா, ஏன்னா இப்ப நான் என் நண்பர்கிட்ட வந்து நாளைக்கு என் நண்பர்கிட்ட வந்து நான் வந்து ரிமைனிங் நாட்களும் வந்து நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கணும். இப்போ ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்து கான்பிடென்ஷியலா, செகண்ட் பாத்தீங்கன்னா அல்லனா வந்து அந்த அமௌண்ட்டை சொல்லலாமா வெளியே? ஏன்னா நம்ம 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 பிசினஸ் பண்ண போறது. ஹலோ, கேக்குதா? கேக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம பண்றோம். செகண்ட் என்னன்னா, நம்ம பண்ண போறது ஃபுல்லா நம்ம க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் பண்ண போறோம். அப்போ நாளைக்கு நம்ம அவங்களுக்கு வந்து நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரேட் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து அமேசான் அல்லனா நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கசியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து வெளியே தெரிய வருது, நான் அதிகமா ரேட்டு வைக்கிறேன், அவங்க ஆன்லைன்ல போகும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, இது நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இது கேள்வி இந்த பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இது ஜஸ்ட் எல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஓகே, இதுல என்ன அப்படின்னா வந்து இப்போ நாங்க இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உங்களுக்குலாம் புரியறதுக்காக நாங்கள் வந்து இந்த பெர்சன்டேஜ்லாம் போட்டு காமிச்சிருக்கோம். இந்த பெர்சன்டேஜ் வந்து எப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எதுவுமே ஹைடிங் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வியாபாரி, உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் கடையில் வந்து வாங்குறாரு வச்சுங்க. அப்போ ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குன்னா ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 5 ரூபா கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து ரேட்டுன்றது வந்து நாங்கள் வந்து காமனாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த ரேட்டு வந்து இப்போ ஆன்லைனில் நீங்கள் போய் பாருங்கள், அம்மனியுடைய ஆன்லைனில் ரேட் இருக்கும். அப்போ எங்ககிட்ட வாங்கினாலும் அந்த ரேட்டு தான் இருக்கும், அவர்கிட்ட வாங்கினாலும் அந்த ரேட்டு தான் இருக்கும். மெம்பர் யாரோ அவங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் தரோம். அது ஏன்னா வந்து ஆக்சுவலாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொரு வராங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி வந்து அந்த ரேட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஆனால் யார் அவங்களும் மெம்பர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரேட்டு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா ஊதியர்களுக்கு ஊதியன்ற விஷயத்தை தான் நம்ம எத்தி வைக்கிறோம். அப்போ யார் உழைச்சாலும் அவங்களுக்கு ஊதியம் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ஹைடு அண்ட் இது சீக்ரெட்ன்றது கிடையாது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை யாரெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் லாபம் அடைய முடியுன்றது தான் இதோட கருத்து. அதுக்காண்டி நீங்கள் நண்பராக இருந்தாலும் நீங்கள் லாபம் வைக்காமல் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு பீப்புளும் விரும்ப மாட்டாங்க. அதனால் அதே சமயத்தில் வந்துட்டு நாங்கள் பப்ளிக்காகவும் நாங்கள் இந்த ரேட்டை கொடுக்க மாட்டோம். இந்த ரேட்டு வந்து யாருன்னா மெம்பருக்கு தான். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு விளக்கணுன்றதுக்காண்டி சில விஷயத்தை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஈவன் ஆக்சுவலாக 2 விஷயம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அம்மனி ஆயிலுடைய ப்ரைஸ், அம்மனி ஆயில் கூட நாங்கள் ப்ரைஸ் போடலை, 3 to 5%, 5 to 8% போட்டிருக்கோம். இப்போ எங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு 5% லாபம் சம்பாதிக்கணுன்றது எங்களுடைய எண்ணம். அந்த 5% சப்போஸ் ஆக்சுவலாக வந்து 2% வந்து நம்ம அட்மின் காஸ்ட் ஆகி மிச்சம் 3% உங்களுக்கு வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய பிளான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லாருமே லாபம்னும் போது எல்லாம் அந்த பேங்க்கு கால்குலேஷன் போய் போடுவாங்க. அந்த பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 1 லட்சம் போட்டோன்னா ஒரு 5000 ரூபா வருஷத்துக்கு தருவோம். ஆனால் நாங்கள் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். என்ன மாதிரி ட்ரைனிங்கு? அந்த நீங்கள் பேங்க்கில் போட்டு நீ ஒரு லட்சம் போட்டு 5 வருஷம் எடுக்கிறத விட நீ வந்து உழைத்தா ஒரு மாதத்துக்கு உனக்கு 5% கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் விரும்புகிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து 60% கிடைக்கும். அதனால் உழைப்பவர்களுக்கு தான் இது ஊதியம். அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ரேட் இருக்கும். பட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது வந்து மெம்பருடைய பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான பதில் கஜலி இதுல பாய். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, நாங்க பிரான்சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டோட அவங்க நிறுத்த விரும்பல. பல ப்ராடக்ட் அவங்க விற்கணும், அதுல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு எண்ணம். இன்ஷா அல்லாஹ். ஒரே இது எனக்கு எப்போ ரியாதுல வரும்னு மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா நான் ஒரு நண்பர்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன், அவரே 24 லிட்டர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அவங்க வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கிறாங்க. எனக்கு நீங்க அது சொல்லிட்டீங்கன்னா நான் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து மெயில்ல வந்து உங்களுக்கு நான் வந்து அது ஃபாலோ பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் இன்சார்ஜ் ஹபீஸ் பாய், அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்சர் பண்ணுங்க ஹபீஸ் பாய். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சகோதரர் நீங்க இமெயில் அனுப்புங்க உங்களோட டிமாண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்காக முடிஞ்சாலும் நான் கொண்டு வர முயற்சி பண்றோம். நான் ஒரு சகோதரத்தை பேசிக்கிட்டு கசாலி பாய் தான் நமக்கு ஷிப்மெண்ட். என்னதான் நான் ப்ராக்யூர்மெண்ட் இருந்தாலும் கசாலி பாய் இன்வால்வ்மெண்ட் பண்ண முடியாது. நாங்க கூடிய சீக்கிரம் வித்தின் 2 weeks 3 weeksல உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தரேன் எப்போ அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ். கடைசியாக சகோதரர் ராஜீவ் கேள்வி கேட்க விரும்புகிறார். ராஜீவ்.
வணக்கம் சார், கேக்குதா? வணக்கம், கேக்குது சார். சார் இந்த இப்போ நானும் வந்து இந்த மாதிரி நான் ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி நானும் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் வந்து ஃப்ரீலான்சராக பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு கூட அக்ரிமெண்ட் போட முடியுமா, இல்லை நான் ஃப்ரீலான்சராக இருக்கும்போது உங்க கூட அக்ரிமெண்ட் போடலாங்களா? ஓகே, நல்ல ஒரு அருமையான கேள்வி. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலே நாங்கள் வந்து போட்டுட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து பெய்டு மெம்பர் அன்பெய்டு மெம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் அன்பெய்டு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பெய்டு மெம்பராக வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு வெரி சிம்பிளாக தான் நாங்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா வந்து இது நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இவ்வளோ போட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு அந்த கான்செப்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து பணம் போட்டாலும் சம்பாதிக்கலாம், பணம் போடலாலும் சம்பாதிக்கலாம், நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். எந்த லெவலையும் நீங்கள் வந்து எங்களோட இணைந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா ராஜு? நன்றி. நிகழ்ச்சியில் இறுதியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நவிட வருகிறார் குவைத்திலிருந்து சகோதரர் ஷாவுல் ஹமீத். நன்றி. இந்த மாலை பொழுதில் மீண்டும் டேப்ஜியின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுறவுகளுக்கும் எமது டேப்ஜியின் நிறுவனம் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இந்த டேப்ஜி வெறும் நன்றி நிகழ்வோடு நம்ம நகர்ந்து போயிடாம ஒரு இரண்டாவது வருமானங்கிற ஒரு பெரிய ஒரு புத்தியின் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டேப்ஜியில அடிக்கடி கசாலி பாய் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, நீங்க உங்களுடைய ஆர்வமும் இந்த பிரைஸுங்கிறது வாட் யூ பே, இந்த வேல்யூங்கிறது வாட் யூ கெட், இதான் வந்து வாரன் பஃபெட் சொன்னது. அதன் அடிப்படையில இங்க வந்து பொருளாதாரமும் இல்ல பொருளாதார ஈட்டு அதை தாண்டி ஒவ்வொரு ப்ராடக்டையும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அதனுடைய வேல்யூவை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த டேப்ஜியோடைய பயணம். இந்த பயணத்துல நீங்க அதிகமா இணைஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து நியர்லி 100 பீப்புள் வரும். நம்ம அத்தனை 100 பேருமே வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆக வேண்டுங்கிறது தான் இங்கோட கனவு, அதோட தான் எண்ணம். டெஃபினட்டா இதுல வந்து கமர்ஷியல் பெனிஃபிட் இருக்கு, அதை தாண்டி வந்து உங்களுடைய வேல்யூ ஆடட் நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்துல இரண்டாவது ஒரு வருமானங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நம்ம 6 மாசமா எந்த வருமானமும் இல்லாம இருக்கும்போது தான் தெரியுது நாம சேமிச்சிருக்கலாம், இல்ல நமக்கு செகண்ட் லைன்ல ஒரு வருமானம் வந்திருக்கலாம். அந்த செகண்ட் லைன் வருமானம் எப்படி இருந்திருக்கும்னாக்கா நம்ம வந்து பாண்டிங் இருந்திருப்போம், இங்க அது சேவிங் பண்ணியிருப்போம். ஆனா இந்த டேப்ஜி என்ன சொல்றதுனாக்கா உங்க செகண்ட் லைன் வருமானமும் உங்க பிசினஸா மாத்தீங்க, அது ஒரு தொழிலா மாத்தீங்க. அந்த தொழில் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும், இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நாளைக்கு இந்த வளைகுடால இருந்து நீங்க ஊருக்கு போறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து வருமானத்தை அதிக ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா. அப்போ இந்த காலகட்டத்துல இந்த ஆன்லைன் மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதை வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு சேச்சுரேட் லெவல்ல நீங்களும் ஒரு பிசினஸ் மேனா மாறலாங்கிறதோட இந்த நன்றி நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஹைதர் அலி அண்ணனுக்கும் டேப்ஜி அண்ட் ஹபீஸுக்கும் கசாலி பாய்க்கும் உங்களுக்கு மனமான நன்றி தெரிவித்துக்கிறேன். மாலை வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் இறுதியாக நமது டேப்ஜியின் தாரக மந்திரமான உடன் இணைவோம், உழைப்போம், உயர்வோம் என்று அனைவரும் சொல்வோம். என்னோடு இணைந்து நீங்களும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடன் இணைவோம், உழைப்போம், உயர்வோம்.